போட்டு சாப்பிட்ற சுகமே வேற. ஆமா, நம்ம என்னதான் வாழை இலை போட்டு சாப்பிட்டாலும் தரையில உட்காந்து சம்மணை போட்டு சாப்பிட்றது யோகாசனம். அது என்ன யோகாசனம்? அதான் பத்மாசனம். ஓ அப்படியா? தரையில உட்காந்து சாப்பிட்றதுனால என்ன பலன்? நம்ம தரையில உட்காந்து காலை மடக்கி சாப்பிடும் போது நம்ம உடம்புல ரத்தம் வயிற்று பகுதிக்கு அதிகமாக வரும். அதனால நீ எவ்வளோ கடினமான உணவு சாப்பிட்டாலுமே சீக்கிரமாகவே ஜீரணமாயிடும். ஓ அப்படியா? டேய் அப்படி சாப்பிடக்கூடாது. என்ன எப்படி சாப்பிட்றது தான்? சாப்பாடு இருக்கிறது தான் நீ போகணும். சாப்பாடை வாயத்துக்கு நீ கொண்டு போகக்கூடாது. இதுக்கு ஒரு கதை வச்சிருப்பல, அதையும் சொல்லு. சொல்கிறேன். நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து சாப்பிடும் போது நம்ம இடுப்பு பகுதியில் உள்ள தசை வந்து சுருங்கி விரியும். அப்போ நீ எவ்வளோ கடினமான உணவு சாப்பிட்டாலுமே சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். என்னதான் சாப்பிட்டாலும் வாழை இலையில போட்டு சாப்பிட்ற மட்டும் தனி சுவை வருது, அது ஏன்? அது உலகத்தில் எத்தனை இலை இருந்தாலும் வாழை இலை மட்டும் பாலிஃபினைல், விட்டமின் ஏ, கால்சியம், குளோரோஃபில் முதலிய நற்குணங்கள் இருக்குது. இதில் சூடான சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது தோல் நோய் சீராக்குவது, சிறுநீரக பாதுகாப்பு, ரத்தம் சுத்தப்படுத்துவது போன்ற நற்செயல்கள் இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லை, வாழை இலை சாப்பிட்டவன் கேன்சர் நோய் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க வராது. அப்படின்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழை இலையும் சாப்பிட்டுட்டுமா? அதிக பசித்தனமா பண்ணாத. வாழை இலை சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட முடியும். வாழை இலை சாப்பிட்டா உனக்கு ஜீரணமாகாத வயிற்று போக்கு தான் வரும். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் தெரிஞ்சிருப்பீங்க எப்படி எப்படி உணவு சாப்பிடணும், எதில் போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நன்றி.